நான் சொல்றதை நல்லா கவனிங்க. முதல் நாள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி காம்ப்ரமைஸ் இல்லாமல் தொடங்கி இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டமன்றமே பிரதிநிதித்துவம். இத்தனை ஒடுக்கப்பட்ட, இத்தனை பிற்படுத்தப்பட்ட, இத்தனை பெண்களுக்கு ஈக்குவலா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஒரு கேபினெட் நடந்திருக்கு. இது எல்லாமே எதோடைய அறிகுறினா ஜனநாயகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராசர் அவர்களை பின்பற்றி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. முதல் தலைமுறை பட்டதாரி யாரு, பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டதெல்லாம் எப்போ வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தால் தான் வரும். அதோடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பண்ணலையே, நாம இதுல அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறோம். அவங்க மேடையில் சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சொல்லல. ஆனால் நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. கணக்காய்வை மாநில அரசு பண்ணோம், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு பண்ணணும், அதற்கான அழுத்தத்தையும் நாங்கள் கொடுப்போங்கிறத சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தரா சார் ஏற்கனவே விரிவாவே உங்க சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்தணும், மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வுகள் எப்படி நடத்தினாங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்கு, வழக்கினுடைய தீர்ப்புகளை எப்படி பின்பற்றணும் என்பது தெளிவாக விரிவாக உங்க சேனல்லே பேசியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்காய்வை மாநில அரசு நடத்தி இரண்டும் நடைபெறும்.